வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எண் 32 அதோட சிறப்புகளையும் மற்றும் பண்புகளையும் பற்றி பார்க்கலாம். முதல்ல அதோட சிறப்பு பண்புகளை பற்றி பார்த்துட்டு அப்புறமா எண்கணித அடிப்படையில் அதனோட கேரக்டர் எப்படி இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். தென் ஜாதக அடிப்படையில் அந்த எண்ணை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றியும் இந்த விடயத்தில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க. இந்த எண் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு எண்ணாக சொல்லப்படுது. மனதில் ஒரு சந்தோஷமும் அரசாங்க மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இது சொல்லப்படுது. பொதுவாக இந்த எண் கலைஞர்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணாக காணப்படுது. அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது இசை, இந்த மியூசிக்கு, டான்ஸு, ஆர்கிடெக்டரு, பெயிண்டிங்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நுண்கலைகள் சொல்லக்கூடிய இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்க்கெலாம் இந்த எண் மிகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணாக காணப்படுது. இட் இஸ் ஆஃபன்லி நோன் ஆஸ் அ பொலிட்டீஷியன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஃபன்லி நோன் ஆஸ் அ பொலிட்டீஷியன் நம்பர்னால் ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமான ஒரு நபராக இருப்பாங்க, பிரமுகராக இருப்பாங்க. ஒரு 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 கவுன்சிலராகவோ ஒரு ஒரு அட்வொகேட்டாகவோ தென் ஒரு வட்ட தலைவராகவோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இவங்களோட பேச்சு கூட ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பேச்சாக காணப்படும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் அண்டு கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் சாம் அண்டு த அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிவ் கம்யூனிகேஷனாக ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளாக பேசுவாங்க. அவங்களோட உள்ளுணர்வு கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய ஒரு எண் இது 32. அவங்களோட மன அடிப்படையில் என்ன தோணுதோ, என்ன சிந்தனைகள் தோணுதோ அது அடிப்படையில் அவங்க செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். இது ஒரு மோகன சக்தியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணாக அறியப்படுது. இது காந்தத்தன்மை காணப்படுது. இட் ஹாஸ் அ மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி. தே அட்ராக்ட்ஸ் அதர் பீப்புள் த்ரூ தேர் ஸ்பீச் அப்படின்வாங்க. அவங்களோட பேச்சு மூலிமா மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த எண்ணுக்கு காணப்படும். பொருளாதார தன்மையில் பார்த்தோன்னா ஒரு ஏற்ற இறக்கங்களோட காணப்படக்கூடிய ஒரு எண்ணாக இது அறியப்படுது. மற்றபடி இந்த கலைத்துறைகளுக்கோ ஒரு பிரபலமாகறதுக்கோ இதில் வெகுஜன தொடர்பு இதுக்கெலாம் இது தடையில்லாத ஒரு எண்ணாக காணப்படுது. பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் இது ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக அறியப்படுது. இப்போது இது எண்கணித அடிப்படையில் இந்த எண் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ 32 போது அது 3 மற்றும் 2 ரெண்டும் சேர்ந்த ஒரு எண்ணாக சொல்லப்படுது. 3 என்ற ஒரு குருவும் 2 என்ற சந்திரனும் சேர்ந்து 5 என்ற புதன் வரக்கூடிய ஒரு எண்ணாக இது இருக்குது. இப்போ அந்த 32ன்றது எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல விழும் அப்படின்னு பார்த்தோன்னா கடகத்தில் விழும். ஸோ அப்போ அந்த கடகத்தில் அந்த 3 எண் கடகத்தில் குரு அந்த இடத்துல உச்சமாக காணப்படுது. ஸோ அதோட பார்வை பலன் மூலிமா அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி 2ன்றது சந்திரன், அது அதோட சொந்த வீடு, அந்த இடத்துல ஆட்சி வீடு. ஸோ இது 2 கிரகங்களும் 32 போது 3 அந்த இடத்துல உச்சம், 2 அந்த இடத்துல ஆட்சி. ஸோ இது 2 சேர்ந்து ஒரு நல்ல பலனை, அருமையான பலனை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இது பெயர் என்ன அமையிறது சிறப்பு. ஹீப்ரு நம்பராக இந்த எண் விழுறதை விட பெயர் என்ன அமைஞ்சதுன்னா அது நல்லா இருக்கும். ஹீப்ரு பிரமிட் நம்பராக இந்த 32 விழுறதை விட பேரன் அமையும் போது இது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இந்த 32ன்னு சொல்லும்போது இதோட சூட்சுமீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூட்சுமீன் 35ஆக விழும். அதனோட 8th காலத்தில் பார்க்கும்போது இது 35ஆக வரும். 35ன்னும் போது அதாவது கடகத்தில் சனியோட சனி இருக்கிற ஒரு பலனை மாதிரி ஒரு அமைப்பை இது கொடுக்கும். 4ல் சனி என்னும்போது, கடகத்தில் சனி என்னும்போது 4 கேந்திரத்தில் சனி இருக்கிறது ஒரு மண்டலாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 32ன்னும் போது அந்த கடகத்தில் சனி வேலை செய்கிறதா எடுத்துக்கிட்டோன்னா அந்த மண்டலாதிபதி யோகத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது யோகக்காரகனாக இருக்கணும். சனி யோகக்காரகனாக இருந்ததுன்னா அந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு பிரமுகராக இருப்பாங்க. காலபுருஷ தத்துவப்படி 5. இப்போ இந்த எண்ணோட கூட்டு பலன் என்ன அப்படின்னா 32ன்னா 5ன்னும் போது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில் பார்த்தோன்னா 3 4ல் வேலை செய்கிற மாதிரியும், 6 அகைன் 4ல் வேலை செய்கிற மாதிரியும் ஒரு ப்ளஸ் ஆகும் ஒரு மைனஸ் ஆகும் அமையுது. அவங்க ஜாதகத்துக்கும் இந்த எண்ணம் நல்லா சப்போர்ட் பண்ணுற ஒரு எண்ணம் அமைஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இது கருதப்படுது. ஓகே அன்பர்களே, வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமாரன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.